கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலம் தரும் தெய்வன் எபிசோட் 1296 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஒருவேளை இந்த வசனம் பிள்ளைகளுக்காக, வாலிபர்களுக்காக சொல்லப்பட்டது என்று நினைக்கலாம். அல்ல, இந்த வேத பகுதி, இந்த வசனம் எல்லாருக்காகவும் சொல்லப்பட்டது. கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே புகழப்படுவாள். ஒரு மனிதன் புகழப்பட வேண்டுமானால் கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும். வாலிபர்கள், சிறுவர்கள் யாராயிருந்தாலும் கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும். ஏனென்றால் ஞானம் எல்லாருக்கும் பொதுவானது. ஒரு குறிப்பிட்ட வயது வந்தவர்களுக்கு மாத்திரம் ஞானம் என்று நினைக்க வேண்டாம். ஆண்டவர் சொன்னார், ஞானத்தில் குறை உள்ளவன் என்னிடத்தில் கேட்க கடவன் என்று தம்முடைய பிள்ளைகள் மூலமாக வெளிப்படுத்தினார். ஞானம் எல்லாருக்கும் தேவை. முதியவர்களுக்கும் ஞானம் தேவை. என்ஜினியருக்கு, மருத்துவர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு, வேலைக்காரர்களுக்கு, வியாபாரிகளுக்கு, தொழில் செய்வோர்களுக்கு ஞானம் தேவை. இந்த ஞானத்தை தேவன் எப்படி தருகிறார்? கர்த்தருக்கு பயந்து வாழுகிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை தருகிறார். கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதன் அநேக ஆசீர்வாதங்களை பெறுவான். செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து நடப்பீர்களானால் குடும்பத்தை நடத்த தேவையான ஞானம், தொழிலை நடத்த தேவையான ஞானம், வியாபாரத்தை நடத்த தேவையான ஞானம், பிள்ளைகளை பராமரிக்க, பிள்ளைகளை நடத்த தேவையான ஞானம், வாலிபர்களுக்கு வேலை காரியங்களுக்கு தேவையான ஞானம், படிக்கிற பிள்ளைகளுக்கு தேவையான ஞானம், எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்திலிருந்து அவரவர்கள் தேவைக்கு தக்கதாக பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருக்கு பயந்து நடங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். யாராயிருந்தாலும் ஞானம் தேவை. கர்த்தருக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஞானத்தை தருகிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, தொழிலை நடத்த, வியாபாரத்தை நடத்த ஞானம் இல்லையே என்று நீ தயங்கி விட வேண்டாம். இன்றைக்கு கர்த்தர் உனக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், உன் தொழில், உன் வியாபாரம், உன் கடை, உன் நிறுவனம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு கர்த்தருக்கு மாத்திரம் நீங்கள் பயந்து நடந்து பாருங்கள். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருக்கும். வாலிபனே, கர்த்தருக்கு பயந்து நட. படிக்கிற பிள்ளைகளே, கர்த்தருக்கு பயந்து நடங்கள். உங்களுக்கு தேவையான ஞானத்தை கர்த்தரே தருவார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.